தயாரிப்பாளர் இஸ்பஹான் சாபீர், நிகழ்ச்சி பொறுப்பேற்பாளர் இர்ஷாத் காதர் ஆகியோர் இணைகின்றனர். நன்றி. எம்ஐ ரோஷன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மற்றொரு பாபு ரஹ்மான் தராஜ் பயான் நேரடி நிகழ்ச்சியோடாக நேர்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைந்துள்ளோம். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். எம்மை படைத்ததோடு மட்டும் எந்தவனாக எமக்கு அறிவையும் வழிகாட்டலையும் வாழ்வாதாரத்தையும் தந்தனுடைய அல்லாஹ்வுக்கே புகழடைத்து அல்ஹம்துலில்லாஹ். அவரது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உண்டாவதாக. ஆமீன். இன்று 1447 ரமலான் மாதம் 12 எமது 4வது வருடத்தின் 12வது தராவீஹ் பயான் நிகழ்ச்சி கம்பஹா மாவட்டம் பெரியமுல்லையில் அமைந்துள்ள இப்பொழுது பெரிய பள்ளிவாசலில் இருந்து நேரடியாக அஞ்சல் செய்யப்படுகிறது. எனக்கு ஒலிபரப்பு கொடுத்தாபலத்தின் தென்றல் அலைவரிசைகளாக இந்த ரமலான் மாதம் முழுவதும் அனைவரும் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கில் இந்த தராவீஹ் பயான் ஏற்பாடு செய்யப்பட்டு ஒலிபரப்பாகி வருகிறது. பாபு ரஹ்மான் தராவீஹ் பயான் நேரடி ஒலிபரப்பு இப்பொழுது முதல் 29 வரை அஞ்சல் செய்யப்படவிருக்கிறது. 104.7 மற்றும் 104.9 தென்றல் அலைவரிசைகளிலும் உள்நாட்டில் மற்றும் சர்வதேச ஊடாகவும் மொபைல் ஊடாகவும் எஸ்எல்பிசியிலும் www.slbc.lk என்ற இணையதளத்திலும் இந்த தராவீஹ் பயான் நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறலாம். அத்துடன் நிகழ்ச்சியில் இறுதியில் பயானிலிருந்து கேட்கப்படும் கேள்விக்கு சரியான விடையிலே அனுப்புவது தினமும் 2 வெற்றியாளர்களாக தேர்வு செய்யப்படுவார்கள் என்பதை நாம் முன்கூட்டியே ஞாபகப்படுத்துகிறோம். ஆசிரியர்களில் பாபு ரஹ்மான் தராவீஹ் பயான் நேரடி நிகழ்ச்சியை ஆர்வம் செய்ய வேண்டும். இன்றைய 12வது தராவீஹ் பயான் நிகழ்ச்சி கம்பஹா மாவட்டம் பெரியமுல்லையில் அமைந்துள்ள நீர்கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் இருந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பயானை இங்கே நிகழ்த்தவிருக்கிறார்கள். நுவரெலியாவை சேர்ந்த ஆசிரியர் அல்-ஹாவில் மௌலவி ஹிஜாஸ் அல்-ஹாசிமி அவர்கள் நிகழ்வின் இறுதியில் துஆ பிரார்த்தனை இடம்பெறவிருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். நாம் இப்பொழுது நேரடியாக நிகழ்ச்சிக்கு செல்வோம். அல் குர்ஆன் விளக்கியப்பட்ட இந்த மாதத்திலே அந்த குர்ஆனை பாராயணம் செய்து நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறேன் என்றார் இம்மஸ்ஜிதின் பேசி மக்கள் ஒருவரான சாத் மௌலவி அவர்கள். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. بسم الله الرحمن الرحيم. إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. صدق الله العظيم. அல் குர்ஆன் வசனங்களை பாராயணம் செய்து நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்தார்கள். இம்மஸ்ஜிதின் பேசி மக்கள் ஒருவரான சாத் மௌலவி அவர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கம்பஹா மாவட்டம் பெரியமுல்லையில் அமைந்துள்ள நீர்கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் இருந்து நேரடியாக அஞ்சல் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கும் பாபு ரஹ்மான் தராவீஹ் பயான் நிகழ்ச்சியின் 12வது நிகழ்ச்சி. நாம் இப்பொழுது மஸ்ஜித் பற்றிய அறிமுகத்தையும் அதன் பணிகளையும் வழங்குவதற்காக இந்த பள்ளிவாசல் நிர்வாக சபையின் செயலாளர் அல்ஹாஜ் ASM சுஹைபால் அவர்கள் இப்பொழுது வழங்குவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பள்ளிவாசலில் ரமலான் சொல்ல போனால் இன்ஷா அல்லாஹ் கிட்டத்தட்ட ஒரு 150 வருடங்கள் பழமையான இந்த பள்ளி. இந்த ஊரில் முதல் ஜும்மா பள்ளியாக கட்டப்பட்ட இந்த பள்ளி. இந்த பள்ளி இந்த பேர் என்னன்னு சொன்னால் இப்போ நான் கிராண்ட் மஸ்கல் நிஜாம் கிராண்ட் மஸ்கல் சொல்கிறோம். முந்தைய சொன்னோம் ஈரோடு சுண்ணாப்பிட்டி பள்ளி.
இதை பள்ளி ஒரிஜினல் பேர் என்னன்னு சொல்லி சொன்னால் ஜாமியத்து மஸ்ஜித் உலவ். அதுதான் இந்த பள்ளியில பேர், ஜாமியா மஸ்ஜித் உலவ். இந்த பள்ளியில முந்தி இது சும்மா பள்ளியாக தான் கட்டப்பட்டது. மூதாதையர்கள் கட்டினாங்க. ஏன்னா மூதாதையர்கள் அந்த பள்ளியை ஜும்மா பள்ளியாக கட்டி 50 பேர் மட்டும் தான் அந்த நாளே தொழக்கூடிய பள்ளியாக இந்த பள்ளி இருந்துச்சு. அப்போ இந்த ரோட் பேர் எல்லாம் மொஸ்கோட தான் இருந்துச்சு. முந்தி இந்த பள்ளியோட தான் ஸ்கூலும் இருந்துச்சு. என்னோட ஸ்கூலெல்லாம் இந்த பள்ளியோட மையவாடி பக்கத்துல தான் இருந்துச்சு. இதில் முந்தி தொழிற்சாங்க லெப்பமாக தான் தொழிற்சாங்க அசரத்மான். அதுக்கு பிறகு எங்களோட மூதாதையர்கள் இந்தியாவிலேருந்து அசரத்மான் ஆரம்பித்தாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் கிட்ட எங்களோட பள்ளியில் இந்தியாவிலிருந்து வந்த அசரத்மான் பணிபுரிஞ்சாங்க. அவங்களால எங்களுடைய திருவள்ளுவர் போயினாங்க, பள்ளி கட்டுக்கொண்டாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த பள்ளி அதுக்கு எங்களோட அந்த அதிலிருந்து எங்களோட சகோதரர்கள் எங்களோட எல்லாரும் சேர்ந்து இன்ஷா அல்லாஹ் மெதுவாக எங்களோட பள்ளி நிர்வாகிக்கப்பட்டு இன்றைக்கி அல்லாட திருமையில் 50 பேர் தொழுத பள்ளி இன்றைக்கி 3000 பேர் தொழக்கூடிய பள்ளியாக இந்த பள்ளி மாறி. அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த பள்ளி ஒரு பிரசித்தமான ஒரு பள்ளியாகவும் இன்ஷா அல்லாஹ் இந்த பள்ளி மாறி அதுதான் இந்த வரலாறு. ஆனால் இந்த வரலாறு சொல்ல போனால் மிச்ச நேரம் கொடுத்ததில்லை. அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த பள்ளி பழமையான பள்ளி 150 வருடத்துக்கு மேலான பள்ளி, 50 பேர் தொழுத பள்ளி, ஜும்மா பள்ளி, இன்றைக்கு 3000 பேர் தொழக்கூடியதாகி இன்றைக்கு அடுத்து இந்த மூதாதையர்கள் இந்த பள்ளிக்கு நிர்வாகம் என்ற ஒரு சட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த சட்டத்தில் ஒரு யாப் இருக்குது. அந்த யாப்புக்கு அடிப்படையில் தான் இந்த பள்ளியை நிர்வாகிக்கிறது. இங்கே ஒரு பள்ளியாக செய்யுது. அல்லாட திருப்பையில் இன்றைக்கு 11 பள்ளி இருக்குது. அதில் 3 ஜும்மா பள்ளி என்னோட நிர்வாகத்துக்கு இல்லை. அவங்க அமைச்சது தான் அந்த யாப். அந்த யாப்புக்கு இல்லை அடிப்படையில் தான் இந்த பள்ளி நிர்வாகம் வரையும். அந்தபடி தான் அமைச்சிக்கிறார். இன்ஷா அல்லாஹ் அதுதான் இந்த வரலாறு நான் சொல்லி முடிக்கிறேன். வரலாறுகள் அறிவிச்சிருக்கிற இந்த காலகட்டத்திலே அவற்றை நாம் அனைவரும் பொக்கிசமாக காத்து வைக்க வேண்டிய பொறுப்பு இந்த அனைவருக்கும் காணப்படுகிறது. அந்த வரலாற்று சம்பவத்தை 150 வருட காலம் பழமை வாய்ந்த இந்த பள்ளிவாசல் வரலாற்றை எடுத்து கூறினார். அதற்கு சுருக்கமாக கம்பகா மாவட்ட பிரியமுறையில் அமைந்துள்ள நீர்கொடும் பெரிய பள்ளிவாசலில் நிர்வாக செயலாளர் அல்ஹாஜ் ஏஎஸ்எம் சுஹைபான் அவர்கள். நல்ல தினங்களே நாம் இப்பொழுது பயானுக்கு செலவழிக்கின்றோம். இந்த பயானிற்கு ஒரு கேள்வி கேட்கப்படும். கேள்விக்கு சரியான விடையளிப்போரில் இவர் தெரிவு செய்யப்பட்டு தலா 3000 ரூபாய் பெறுமதியான பணமூற்றல்கள் அனுசரணையாளர்களால் வழங்கி வைக்கப்படும். விடையினை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் இலக்கத்தினை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 76639430 4766539 நாம் இப்பொழுது நேரடியாக பயானுக்கு சென்றோம். நுவரெலியாவை சேர்ந்த ஆசிரியர் அல்-ஹாமில் மௌலவி ஹிஜாஸ் அல்-ஹாசித் அவர்கள் இப்பொழுது பயானை நிகழ்த்துவார். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأزواجه وذريته أجمعين. وقال الله تعالى في محكم التنزيل وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما المؤمنون الذين إذا ذكر الله وجلت قلوبهم وإذا تليت عليهم آياته زادتهم إيمانا وعلى ربهم يتوكلون. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: يا أيها الناس أفشوا السلام وأطعموا الطعام وصلوا الأرحام وصلوا والناس
நியாம் ததுஃபுலுல் ஜன்னத பிஸலாம். ரவாஹுல் புகாரி. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கும் என் இஸ்லாமிய சகோதரர்களே, முழு நாடு பூராகவும் உலகம் பூராகவும் நேரடியாக இந்த நிகழ்ச்சியை அவதானித்து கேட்டுக்கொண்டிருக்கும் என் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் ஒரு ரமலானை சந்திப்பதற்கு வாய்ப்பளித்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவனாக, அல்லாஹ் அந்த இந்த வாய்ப்பை, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உலகத்துடைய இந்த குறுகிய கால வாழ்க்கையில் நானும் நீங்களும் சொர்க்கவாசியாக ஆகுவதுதான் என்னுடைய உங்களுடைய லட்சியமும் நோக்கமும் குறிக்கோளும் ஆகும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வை நெருங்குவதற்காக தந்த ஒரு மார்க்கம். ரமலான் சூனத்துடைய வாயில்கள் திறக்கப்பட்டு, நரகத்தினுடைய வாயில்கள் மூடப்பட்டு, ஷைத்தான் விலங்கிடப்பட்டு, அல்லாஹ் எங்களை மஸ்ஜிதோடு வைத்திருக்கிறான். எங்களுடைய சுவர்க்கத்தை நாங்கள் அலங்கரித்து தயாரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இந்த சுவர்க்கத்தை வெறும் இபாதத்துகளோடு மட்டும் வைக்கல, மஸ்ஜிதோட தொழுகையோடு மட்டும் வைக்கல. இஸ்லாம் என்று சொல்றது, சொர்க்கம் சொல்றது எப்படி ஈமான், இபாதத், முஆமலாத், முஆஷராத், அஹ்லாக், இப்படி 5 பகுதிகளாலையும் ஒரு மனிதர் ஈடேற்றம் பெறுற நேரம் தான், முயற்சி செய்கிற நேரம் தான் அல்லாஹ் தஆலா அவரை சொர்க்கத்துக்குரியவராக ஆக்குகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ், ஒரே ஒரு ஹதீஸை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். யா அய்யுஹன் நாஸ், ஏ மனிதர்களே, அஃஷு ஸலாம், உங்களுக்கு மத்தியில சலாம் சொல்லுங்க, சலாத்தை பரப்புங்க. சலாம் அல்லாஹ் எங்களுக்கு தந்த பெரிய ஒரு கிஃப்ட். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து சொன்னாங்க, யா புனை, என்னுடைய அருமை மகனே, இதா தஃபல்த அலா அஹ்லிக, நீ வீட்டுக்குள்ள போனா ஃபஸல்லிம், சலாம் சொல்லுங்க. ஃபகுன் அலைக பரக்கத்தன் வ அலா அஹ்லிக, சலாம் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போறது அது உனக்கும் பரக்கத்து உண்டு பண்ணும், உங்களுக்கும் பரக்கத்தாக இருக்கும், வீட்டுல உள்ளவங்களுக்கும் அது பரக்கத்தாக இருக்கும் சொன்னாங்க. ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா மின் ரஜுலின் யல்தகயானி வ யதசாஃபஹானி, 2 பேர் சந்திக்கறாங்க, முசாஃபஹா செய்றாங்க, இல்லா உஃபிர லஹுமா, அவங்க 2 பேருடைய சிறிய பாவங்கள் மன்னிக்கப்பட்டே தவிர இல்ல, மாலம் யஃப்தரிஹா, இவங்க 2 பேரும் பிரியறதுக்கு முன்னால அல்லாஹ் அவங்களோட பாவங்களை மன்னிக்கிறான். அல்லாஹ் அவங்களோட பாவங்களை மன்னிக்கிறான். எந்த அளவுக்குன்னா, இன்னல் முஃமின், ஒரு முஃமின் இன்னொரு முஃமினை சந்திக்கிறாரு, ஃபஸல்லம, சலாம் சொல்றாரு, வ அகத பியதிஹி, கையை பிடிக்கிறாரு, ஃபயதசாஃபஹா, 2 பேரும் முசாஃபஹா செய்றாங்க. எப்படி காற்று வேகமாக வீசுற நாள்ல இந்த மரத்துடைய கிளைகள் உதிருமோ, இது மாதிரி இவருடைய பாவங்கள் உதிரும்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ், பெரிய அந்தஸ்து அல்லாஹ் வச்சிருக்கிறான். மனிதர்கள் ஆக கஞ்சன் யார் தெரியுமா? மன் பகில பிஸ்ஸலாம், ஸலாத்தா கஞ்சப்படுறவர். அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்ல கஞ்சப்படுறவரே, இவர் ஸலாத்ல அல்லாஹ்வுக்கு மிகவும் பெரிய கஞ்சன். மன் பதஅ பிஸ்ஸலாம், யார் முதலாவது ஸலாத்தை கொண்டு பேச ஆரம்பிப்பாங்களோ, ஃபஹுவ பரீஉம் மினல் கிப்ர், அவர்ட்ட பெருமை இல்லை. அஃஷு ஸலாம், இதான் சொன்னாங்க, ஸலாத்தை பரப்புங்க. வஅத்இமு தஆம், உணவளிங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்கும் விருந்து கொடுக்கிறது, உணவு கொடுக்கிறது. இத்தகுன் நார வலோ பிஷிக்கி தம்ரா, ஒரு பேரீச்சம் பழத்துடைய கீற்ற கொண்டாவது நீங்க நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடிக்கோங்க. இந்த பேரீச்சம் பல கீற்று என்னத்துக்கு உதவும்?
எங்க ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க? நரகத்துடைய பாதுகாப்பு ஒரு மனிதனுடைய பசியை போக்குறதோட வச்சிருக்கிறான். வாத்ரிமுத் தஆம். சஹாபாக்கள் எந்த அளவுக்கு இதுல கவனம் செலுத்தினாங்கன்னா, ஒரு நாள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரெண்டு பேரும் நோன்பு வச்சாங்க. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு சுகம் இல்லாம போனதுனால நேர்ச்சை செஞ்சாங்க நோன்பு வைக்கிறது. முதலாவது நாள் நோன்பு பிடிச்சாங்க. ஒரு அடிமை வந்தாங்க. அடிமை வந்தா பசியோடு இருக்கிற அந்த சாப்பிடுறதுக்கு நோம்பு திறக்க வச்சிருந்த ரொட்டி துண்ட அந்த அடிமைக்கு கொடுத்துட்டாங்க. ரெண்டாவது நாள் வந்தாங்க, நோம்பு பிடிச்சிட்டு நோம்பு திறக்க போறாங்க. ஒரு யத்தீம் வராங்க. இந்த யத்தீமுக்கு அந்த ரொட்டி துண்ட கொடுத்துட்டாங்க. மூணாவது நாள் வார, மூணாவது நாள் நோம்பு திறக்க ரெடி ஆகிறாங்க. ஒரு கைதி பசியோட வாராரு. அதற்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கைதிக்கு ரொட்டி துண்ட கொடுத்துட்டாங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இந்த குர்ஆன்ல பேசுறான். இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹி லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுகூரா. நாம் உங்களுக்கு உணவளிச்சதெல்லாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி, உங்கள்கிட்ட இருந்து எந்த ஷுக்ரும் ஜஸாவும் நாங்க எதிர்பார்க்கல. இன்னா நஹாஃபு மின் ரப்பினா யௌமன் அபூஸன் கம்தரீரா. நாம் அந்த கியாமத்துடைய நாளை பயப்படுகிறோம் என்று சொன்னது அல்லாஹ் குர்ஆன்ல அறிவிக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்துக்கு ஒரு விருந்தாளி வந்தார். கேக்குறாங்க, இந்த விருந்தாளிக்கு யாரப்பா இன்னைக்கு உணவு கொடுக்குறீங்க? ஒரு சஹாபி எழுப்புறார், யா ரசூலல்லாஹ் நான் கூட்டி கொண்டு போறேன். விருந்தாளியோட வீட்டுக்கு போனா வீட்டுல சாப்பாடு இல்லை, தன்னுடைய பிள்ளைக்குரிய சாப்பாடு மட்டும் தான் இருக்குது. மனைவிடத்துல கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய விருந்தாளி வந்திருக்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தாளி வந்திருக்கிறாங்க, நீங்க விளக்க சரி செய்யறத போல அதை அணைச்சிடுங்க, அவர் சாப்பிட்டு வயிறு நிரம்பி போகட்டும். விருந்தாளி வந்தாரு, சாப்பிடுறாரு, விளக்கு அணைக்கப்படுது, யாருக்கும் தெரியா, எந்த வீடியோவும் இல்ல, எந்த போஸ்டரும் இல்ல, எந்த ஸ்டேட்டஸும் இல்ல, உணவளிக்கப்படுது. அவர் போயிட்டாரு. நடந்து கொண்ட முறை போதுமோ தெரியாத பயத்தோட மஜ்லிஸ்க்கு போறாரு, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மஜ்மாக்கு போறாரு. அல்லாஹ் குர்ஆனை இறக்கி வச்சிருக்கான். நபி சஹாபியை பார்த்தோன்னே சொன்னாங்க, ஏ சஹலே, உங்களோட நடைமுறை, நீங்க விருந்தாளியோட நடந்து கொண்ட முறை இருக்குது. அல்லாஹ் சொல்லுகிறான், வயுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. அவங்களுக்கே பெரிய தேவை இருக்குது, அவங்களே ஏழைகள், அவங்களே கஷ்டவாதிகள், இப்படி இருந்தும் கூட இவங்க எவ்வளவு கொடுக்கிறாங்களே என்று குர்ஆன் அல்லாஹ் இறக்குறான். எங்க இஹ்லாஸ் 7 வானத்தை தாண்டி போயிடுச்சு. நாங்க நிறைய பொருட்களை விநியோகிக்கிறோம், கொடுக்கிறோம், இஃப்தார் செய்கிறோம், இஃப்தார் கொடுக்கிறோம். இவைகள் எல்லாம் இஹ்லாஸ்கள் பாதுகாக்கப்படும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் ஹந்தக்குடைய பசி, ஒரு மாத காலம் ஹந்தக்கு தோன்றாங்க, வயிற்றுல கல்ல கட்டி கொண்டு இருக்கிறாங்க, சரியான பசி. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, மத்தா நஸ்ருல்லாஹ், எப்போ உதவி வரும் யா ரசூலல்லாஹ்? தந்த வயிற்றுல ஒரு கல்ல கட்டி கொண்டு சஹாபாக்கள் எல்லாம் கஷ்டப்படுற நேரம். மக்காவுடைய சூடு எவ்வளவு தெரியும். இன்னைக்கு ஏசி பஸ்ல கொடவேற போட்டு தொப்பி வேற போட்டு இதுக்குள்ள இன்னைக்கு உம்ராவுடு செய்யறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இந்த சூட்டுல ஹந்தக்கூடிய குழி தோன்றா நீண்ட வரலாறு. அப்துல்லாஹ் இப்னு ஜாபிர் வீட்டுக்கு வந்து சொன்னாங்க, மனைவிடத்துல, என் அருமை மனைவியே, அல்லாஹ்வுடைய ரசூல் பசியோடு இருக்கிறாங்க, உன்னிடத்துல ஏதாவது சாப்பாடு இருந்தாலும் எடுத்து தாவே, சாப்பாடு வைக்கலாமே. சொன்னாங்க, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என் அன்பு கணவரே, எனக்கும் என் பிள்ளைக்கும் உணவை தவிர எதுவும் இல்லை, அதை நீ தயார் செய். சிறிது மாவு இருக்கிறது, ஒரு சிறிய 1 வருஷம் பூர்த்தி ஆகாத ஆட்டுக்குட்டி இருக்கிறது, ரெண்டையும் சமைக்குமாறு சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதிலே போய் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கும் இந்த 2 பேருக்கும் எங்க வீட்ல சாப்பாடு ரெடி. சுப்ஹானல்லாஹ்,
அல்லாஹ்வுடைய ரசூல் சஹாபாக்களை பட்டியலில் விட்டுட்டு போவாங்களா? சொன்னார்கள், உரக்க சத்தமிட்டு சொன்னார்கள், ஓ என்னுடைய தோழர்களே, அன்பர்களே, நண்பர்களே, இதோ உங்களுக்கு அப்துல்லாஹ் இப்னு ஜாபிருடைய வீட்டிலே சாப்பாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லாரும் வாங்கன்னே அப்துல்லாஹ் இப்னு ஜாபிர் பதறி போயிட்டாரு. 2 பேர் சாப்பாடு இருக்குது, இவ்வளவு பேரை வர சொல்லிட்டாரு. ஓடோடி வந்தார் மனைவியிடத்துல, வந்து சொன்னாரு, என்னுடைய அருமை மனைவியே, நான் இப்படி எல்லாம் நடந்துச்சு என்று சொன்ன உடனே அந்த ஈமான் உள்ள மனைவி கேட்டா, நீங்க நடந்ததை சொன்னீங்களா, வீட்டில் இருக்கிறத சொன்னீங்களா? ஓ நான் சொன்னேன், அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்வான், அவ்வளோ போதும், அல்லாஹ் போதுமானவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். அந்த சமைத்த சட்டியிலே அதுக்கு பிறகு பக்கத்திலே உட்கார்ந்தார்கள். பிசைந்த மாவை தன்னுடைய கையில் எடுத்து தன்னுடைய கையாலேயே ரொட்டியை சமைக்கிறார்கள். தன்னுடைய கையாலே சாப்பாடை போடுகிறார்கள். இப்படி போட்டு போட்டு அப்துல்லாஹ் இப்னு ஜாபிர் சொல்றார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக 3000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் என்னுடைய வீட்டுக்குள்ள வந்து சாப்பிட்டு வெளியே போனாங்க. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என்னுடைய உணவிலே, நான் சமைத்த உணவிலே, என்னுடைய மனைவி பிசைந்த மாவிலே ஒரு சொட்டு கூட குறையவில்லை. இதுதான் பரக்கத். வாத்தஇமுத் தஆம் வஸிலுல் அர்ஹாம். ஒருவருடைய சேர்ந்து நடக்கிறது. முன்சஃப்ல நிக்கிறோம், சூரத்தோட இருக்கிறோம், எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட். எங்கட ஜகாத் 100%, எங்கட ஹஜ் ஓகே, மாதாந்தம் உம்ரா எல்லாம் ஓகே. ஆனா ஒரு முறை சேர்ந்து நடக்கிறது. சொந்த தாத்தாவோட, சொந்த மதினியோட, மச்சனோட, தங்கச்சோட, உம்மா வாப்பாவோட. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சலாத்துன் 3 விஷயம் நீங்களே. மன் குன்ன ஃபீஹி, யார் தந்த 3 விஷயம் இருக்குதோ, ஹாஸபஹுல்லாஹு ஹிசாபன் யஸீரா வ அத்கலஹுல்லாஹுல் ஜன்னத பிரஹ்மதிஹி. 3 விஷயம் நீங்களே, ரொம்ப பெரிய விஷயம். கவனத்தோட கேளுங்க. இந்த 3 விஷயம் யாருக்கு கிடைக்குமோ, அல்லாஹ் அவருடைய கேள்வி கணக்கை லேசாக்கி சுவர்க்கத்துக்குள்ளே அவருடைய ரஹ்மத்தால் நுழைவிக்கிறான். ஹஜ் செய்வது, உம்ரா செய்வது, வருடத்திலே நோன்பு பிடிப்பது இப்படி கஷ்டமா உண்டை சொன்னல்ல. சொன்னார்கள், சில்மன் கதாக, உன்னை யாரு துண்டிச்சு வாங்குறோ அவரை நீ சேர்ந்து நடவும். ஒத்தவன் ஹரமக்க, உனக்கு யார் தரலையோ அவங்களுக்கு குடி. வதஃபு அம்மன் தரபக்க, உனக்கு அநியாயம் செஞ்சவன மன்னி. ரமலான் தக்வாவை சம்பாதிக்க வந்த மாசம். தக்வா வெறுமனே தியாமுலையோட, தராவிஹோட, மஸ்ஜிதோட, முன்சப்போட, இந்த தொழுகையோட, இந்த 4 செவத்துக்கும் உள்ள ஒரு கட்டுப்பட்ட மார்க்கம் அல்ல இஸ்லாம். தக்வான்றது முஆமலாத், முஆஷராத், எங்கட அக்லாக், நாம பேசுற பேச்சில இருந்து. சுப்ஹானல்லாஹ். சொர்க்கத்துல ஒரு மாளிகை இருக்குது. யுரா வாஹிருஹா வ பாத்தினுஹா வ பாத்தினுஹா வ யுவாஹிருஹா. உள்ளுக்கு இருந்து பார்த்தா வெளியே விளங்கும், வெளியே இருந்து பார்த்தா உள்ளுக்கு விளங்கும். இந்த சொர்க்கத்துல யார் யார் ரசூலுல்லாஹ் நுழைவாங்க? மன் அத்யபல் கலாம், யாரு பேச்சில மெல்லினத்தை கண்டுபிடிச்சாங்களோ, பேச்சில அழகை கண்டு கடைபிடிச்சாங்களோ, நல்லா பேசுறாரோ, மக்களோட பழகுறாரோ, இவர் இந்த சொர்க்கத்துக்குள்ள நுழைறாரு. எங்க இருக்குது இஸ்லாம்? எங்க இருக்குது? வதஃபு அம்மன் தலமக்க, உனக்கு அநியாயம் செஞ்சவன மன்னி. பரம்பரையா பழிவாங்குற சமூகமா இருக்க கூடாது. பக்கத்து வீட்டுக்காரரோட. சுப்ஹானல்லாஹ். வதஃபு அம்மன் தலமக்க சில்மன் கதஅக, உன்ட வீட்டுக்கு வராதவரை நீ சேர்ந்து நடவு. ஏன் நாம போகணும்? நாங்க ஏன் போகணும்? நாங்க ஏன் செய்யணும்? எங்களுக்கு தேவையில்லை, அவங்க தானே வரணும். இது விளையாட்டு இல்ல. சொன்னாங்க, சில்மன் கதஅக துஅதி மன் ஹரமக, உனக்கு தராதவருக்கு கொடு. என்ன நடக்கும்? யுத்கிலுக்கல்லாஹுல் ஜன்னத பிரஹ்மதிஹி. எப்படி நோன்பு பாபுல் ரய்யான் நுழைவிக்குமோ, குர்ஆன் சொர்க்கத்துக்குள்ள நுழைவிக்குமோ, இதர அமல்கள் சொர்க்கத்துக்குள்ள நுழைவிக்குமோ, இந்த 3 விஷயம் உன்னை சொர்க்கத்துக்குள்ள நுழைவிக்கும் என்று சொன்னாங்க. 3வது. 4வது சொன்னார்கள், வஸல்லு வன்னாசு ஸல்லு வன்னாசு நியாம், மக்கள் எல்லாம் தூங்குற நேரம் எழுப்பி தொழுங்க. கியாமுல் லைல், கியாமுல் லைல், கியாமுல் லைல் தொழ விருப்பம் வரலாம். இரவு நேர
தொழுகையில ஆசை வருதா? உள்ளம் ஜெயிக்குதா? உள்ளத்துல ஒரு தேட்டம் வருதா? இது முத்தகீன்களுடைய சிஃபத்துன்னு குர்ஆன் சொல்லுது. இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தி வ உயூன். முத்தகீன்கள் சொர்க்கத்துடைய நிழல்ல அந்த நீர் ஊற்றுக்குள்ள இருப்பாங்க. ஆகிரீன மா ஆதாஹும் ரப்புஹும். அல்லாஹ் கொடுத்தத அவங்க பொருந்திக் கொள்வாங்க. இந்த முத்தகீனுடைய ஒரு சிஃபத்தை தான் அல்லாஹ் சொல்றான். வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன். சஹருடைய நேரத்துல எழும்பி அல்லாஹ்விடத்துல இஸ்திக்ஃபார் செய்வாங்க. ஒரு சிஃபத் முத்தகீன்கள். எங்க போய் நினைக்கிறேன்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்கள தக்வாதாரியாக நோன்பு ஆக்கணுமா? நான் தக்வாதாரின்றத முடிவு செய்யறது இந்த சிஃபத்துகள் தான். இந்த சிஃபத்துகள் தான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, وفي أموالهم حق للسائل والمحروم. தக்வாதாரியோட சிஃபத். وفي أموالهم தனக்கு இருக்கிற சொத்துல للسائل والمحروم, கேட்கிறவங்க கேட்காதவங்க எல்லாருக்கும் கொடுப்பாங்க. தக்வாதாரிகளுடைய சிஃபத். அல்லாஹ் அன்பு நபியை பார்த்து ஒரு சூரா இறக்கினார். எல்லாருக்கும் தெரிஞ்ச சூரா. யா அய்யுஹல் முஸம்மில் قم الليل إلا قليلا نصفه أو انقص منه قليلا أو زد عليه ورتل القرآن ترتيلا. அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்து சொல்றான், யா அய்யுஹல் முஸம்மில், ஏ போர்வை போர்த்தியவரே, குமில் லைல இல்லா கலீலா, இரவுல நின்று நீங்க தொழுங்க. நிஸ்ஃபஹு அவ் இன்குஸ் மின்ஹு கலீலா, இரவுல அரவாசி நேரம் தொழுங்க. அல்ல அரவாசி நேரத்தை நீ ஒதுக்குங்க, இல்ல அதை விட கூட ஒதுக்குங்க. வரத்திலில் குர்ஆன், குர்ஆனை இரவு நேரத்துல ஓதுங்க. ஓட கியாமுல் லைல் ஓதுங்க. இன்னைக்கு இலங்கை நாட்டுல சுப்ஹானல்லாஹ் எவ்வளவு பெரிய ஏற்பாடு. காரிமாரை கொண்டு இமாம்களை கொண்டு மஸ்ஜித்ல தொழுவிக்கப்படுது. தக்பீரை கட்டினா அழகான தொழில கராத்தோட தொழிலும். ஆனா இந்த நேரங்கள் கரையோரத்திலையும் பாதையோரத்திலையும் பெண்கள நேரங்கள் சமையல் அறையிலையும் பெருநாளைக்கு உடுப்பு தைக்கிறதிலையும் வியாபாரத்திலையும் கழிவு. எவ்வளவு பெரிய நஷ்டம், எவ்வளவு பெரிய நஷ்டம். அல்லாஹ் கடைசி வானத்துக்கு அவருடைய ரஹ்மத்தை இறக்கி கேட்கிறான். எனக்கு இந்த மன்னிப்பு கேட்கிறவங்க யாரும் இல்லையா? என்னோட தேவைகளை கேட்கிறவங்க யாரும் இல்லையா? அல்லாஹ் கேட்கிறான். ஏன் அல்லாஹ் கிட்ட கேட்கிறாரு? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க பெரியவர்களே, அல்லாஹ் முஃமினீன்களோட சிஃபத்தை சொல்லும்போது ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜிஇ யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஆ. ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜிஇ, தன்னுடைய படுக்கைகளிலிருந்து, தன்னுடைய உறங்கக்கூடிய இடத்திலிருந்து தன்னுடைய விழாக்களை எழுப்பாட்டி எடுத்துக்கொண்டு வருவாங்க. வந்து தொழுகைக்காக நின்று யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஆ, பயத்தோட, இதான் தக்வா, பயத்தோட ஆதரவோட அவங்க என்ன செய்வாங்க? அல்லாஹ் கிட்ட துஆ கேட்பாங்க. இந்த ரமலான் வெறும் பசியோடு இருந்த ரமலானா, தாகத்தோடு இருந்த ரமலானா, தராவீஹ்க்கு முற்றுப்புள்ளி வைத்த ஒரு ரமலானா, கியாமுல் லைலுக்கு முற்றுப்புள்ளி வைத்த ஒரு ரமலானா ஆகிவிடக் கூடாது. அன்பார்ந்த சகோதரர்களே, நேர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெற்றோர்களே, வாலிபர்களே, பெண்களே, இந்த ரமலான் உலகத்தில் நடக்கிற குழப்பங்களும் பிரச்சனைகளையும் கண்கூடாக நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எங்களை மாற்றிக்கொண்ட ஒரு ரமலானா, கியாமத்துக்கு தயார் செய்யக்கூடிய ஒரு ரமலானாக இந்த ரமலானை நாங்கள் ஆக்குவோமே. இந்த ரமலான் என்னுடைய தொழுகையில, என்னுடைய இபாதத்துல, என்னுடைய ஈமான்ல, முஆமலாத், என்ற கொடுக்கல் வாங்கல் பெரியோர் பகுதி, பெரியோர் பகுதி. முஆஷராத், என்னுடைய உறவினர்களோட நான் நடந்து கொண்ட முறை, அஹ்லாக், என்ற நல்ல பண்பு. அஹ்லாக் எங்கட மஸ்ஜிதுக்குள்ள உள்ளவங்களை மட்டும் மட்டுப்படுத்திக் கொள்வான, இந்த பூரா சமூகத்தோடையும்
முழு உலகத்தில் வாழ்ற எல்லா மனித ஜீவராசியோடையும் நான் நடந்து கொள்ற முறை எப்படின்றத ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி இந்த ரமதானை யாருக்கெல்லாம் அல்லாஹ் ரஹ்மத் செய்தானோ, யாருக்கெல்லாம் மக்ஃபிரத் செய்தானோ, அந்த கூட்டத்தை நாங்கள் ஆகுவதற்கு நல்ல சிவத்துகள் உருவாக வேண்டும், நல்ல பண்புகள் உருவாக வேண்டும். இந்த சிவத்துகளும் பண்புகளும் உருவாகுவதன் மூலமாகத்தான் அல்லாஹ்விடத்திலே தக்வா உண்டாகும், அல்லாஹ்விடத்திலே ஒரு கண்ணியமான மனிதனாக வாழ முடியும். ஏனென்றால் குர்ஆன் சொல்கிறது, இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். உங்கள அல்லாஹ்விடத்திலே கண்ணியமானவரை, அல்லாஹ்விடத்திலே சங்கையானவரை, தக்வா உள்ளவரை, தக்வா உள்ளவரை, இறையச்சம் உள்ளவரை. இதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல விழித்து கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஏ ஈமான் கொண்டவர்களே. ஈமான் முதலாவது. அல்லாஹ் என்னை கபூல் செய்வான், அல்லாஹ்வுடைய நல்லெண்ணம் வேணும். அல்லாஹ் எங்களோட எவ்வளவு இரக்கம்னா, அல்லாஹ் சொல்லுகிறான், இதா தகர்ரப்த மின்னி ஷிபரன், நீ என்கிட்ட ஒரு சான் நெருங்கி வந்தா நான் உனக்கிட்ட ஒரு முழம் நெருங்கி வருகிறேன், ஒரு முழம் நெருங்கி வருகிறேன். வைதா அதானி யம்ஷி, என்கிட்ட நீ நடந்து வந்தா ஃபஅதைதுஹு ஹர்வலா, உனக்கிட்ட நான் ஓடி வருகிறேன், விரைவாக வருகிறேன். அல்லாஹ் எங்களை எதிர்பார்க்கிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க எதிர்பார்க்கிறது எப்படின்னா, அல்லாஹ் மன்னிக்கணும், அதுக்கு போல நாம பள்ளிக்குள்ள வரணும். அல்லாஹ் தரணும், அதுக்கு போல நாம கொடுக்கணும். அல்லாஹ் தந்தா கொடுப்போம், அல்லாஹ் தந்தா செலவழிப்போம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்கிறான், நான் தந்ததை நீ செலவழி, நான் தந்ததை நீ பயன்படுத்தி, நீ என்கிட்ட வா, நீ இஸ்திக்ஃபார் செய், மன்னிக்கிறேன். இப்னு ஆதம், ஏ ஆதமுடைய மகனே, லவ் பலகத் ذنوبك عنان السماء, உன் பாவங்கள் வானத்துடைய முகட்டளவு இருந்தாலும் நான் உன்னை மன்னிக்கிறேன் அல்லாஹ் அறைகூவல் விடுகிறான். ஹதீஸுல் குத்ஸியிலே சொல்கிறான். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க பெரியவர்களே, இந்த ரமதானை ஒரு சிறந்த ரமதானாக எனக்கும் உங்களுக்கும் வாழ்க்கையில் தக்வாவில், இறையச்சத்தில், முஆமலாத், என்னுடைய கொடுக்கல் வாங்கலில் அனைத்தையும் சீராக்கிய, மாற்றத்தை ஏற்படுத்திய ரமதானாக ஆக்குவதற்கு வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் தஆலா நம்முடைய இந்த ஒன்றுகூடலை கபூல் செய்வானாக. எதுவெல்லாம் பேசினோமோ கேட்டோமோ அதன்படி மௌத் வரைக்கும் அமல் செய்யக்கூடிய மேலான கண்ணியமான பாக்கியத்தை தந்தருள்வானாக. வஆகிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.